குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். 452 வாக்குகளை பெற்று அவர் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளையே பெற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணி கணித்ததை விட குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறது. எதிர்பார்த்ததை விட என்டிஏவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை விட கூடுதலாக 30 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் திரு சிபி ராதாகிருஷ்ணன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எவ்வளவு ஓட்டுகள் செல்லாதவை, விவரங்கள் என்ன? அதாவது இன்றைய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் மொத்தம் 781 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் வாக்கு அளித்தது என்பது மொத்தம் 767 பேர் வாக்களித்ததாக தேர்தல் அதிகாரி PC மோடி தெரிவித்தார். ஏனென்றால் சில கட்சிகள் தேர்தலை புறக்கணித்திருந்ததால் அவர்கள் வாக்களிக்காததால் மொத்தம் 781 பேரில் 767 பேர் மட்டுமே வாக்களித்தனர். அதில் முதலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு யாருக்கு என்பது எண்ணப்பட்டது. அதில் 452 வாக்குகளை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். 15 வாக்குகள் செல்லாத வாக்குகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 300 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த 15 செல்லாத ஓட்டுகள் யார் என்று பார்த்தோமேனால் அது இந்தியா கூட்டணியை சார்ந்த வாக்குகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு ஜெயராம் ரமேஷ் ஒரு பதிவு ஒன்றை விடுத்திருந்தார். அதில் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து 315 வாக்குகளும் ஒன்றாக பதிவாகி இருக்கிறது, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் சுதர்சன் ரெட்டிக்கு 300 வாக்குகள் மட்டுமே கிடைத்ததாக தேர்தல் அதிகாரி PC மோடி தெரிவித்தார். 15 வாக்குகள் செல்லாது என்று தெரிவித்தார். அதை வைத்து பார்க்கின்ற போது அந்த 15 வாக்குகள் செல்லாத வாக்குகள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இது குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சுமார் 420 425 வாக்குகள் மட்டுமே இருந்ததாக கருதப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு இருந்ததை விட கூடுதலாக இன்னும் சில 25 வாக்குகளை பெற்று 452 வாக்குகளை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் சில கிராஸ் ஓட்டிங்கும் நடைபெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாத சில கட்சிகளும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருப்பது நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி PC மோடி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.